அமிதாப் சார் வந்து டான் பண்ணியிருந்தாரு, பில்லா ரஜினி சார், திருப்பி ஷாருக் டான் பண்ணியிருந்தாங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீ என்ன பண்ண போற அப்படின்றதான். செக்மேட். அவர் டக்குன்னு கூப்பிட்டுன்னே சொல்லிட்டேன், சார் ஐ ஜென்வலி டோன்ட் ஹேவ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் யூ, ஐ எம் நாட் ஈவன் ப்ரிப்பேர்ட் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது, இல் டேக் டைம், ஜஸ்ட் லெட்ஸ் டூ ஒன் திங், ஹவ் அபவுட் டூயிங் பில்லா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு அதை விட படமே பண்ண வேணாம் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் இந்த வித் படத்தை. பட் அஜித் சார் வாஸ் வெரி ஷோர் அண்ட் வி வேர் வெரி ஷோர். ஸோ என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணுறோம், போய்ட்டு ஷூட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே யார் என்கிட்ட அது வேண்டானாங்களோ கூப்பிட்டு யூ ப்ரூவ் மீ ராங் அப்படின்னாங்க. அண்ட் இட் இஸ் லுக்கிங் அவுட்ஸ்டாண்டிங். தே ஹேட் த ஹார்ட் ஈவன் டு சே தட். ஏன்னா இப்போ காட் ஃபாதர் படம்னாவே அது அவர் அந்த ஒரு போவோட இருக்கிறது தான் மார்லன் பிராண்டோட ஃபோட்டோ ஞாபகம். ரீஸ் பெரிய டான். இங்கே கட் பண்ணால் இவரும் பயங்கர ஒரு கேங்ஸ்டர், பட் ஸ்வாகான ஒரு கேங்ஸ்டர். எவ்வளோ சூட் சார் ட்ரை பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலாக ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக இருக்குது, பிளாக் ஒயிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான் கலர்ஸ் இருக்கும். இந்த பிளாக் ஒயிட்லேயே அத்தனை வெரைட்டியில் தைச்சோம். நயன்தாரா மேமோட அந்த ஸ்விம்மிங் பூல் சீன் வந்து அது இன்னும் ஒரு பெரிய ஒரு இதுவாச்சு. சில பேர் சொல்லியிருப்பாங்களா சார் இது கொஞ்சம் கிளாமர் அதிகமாக இருக்குது சார், யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இப்போது வேர்ல்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, பில்லாவோட வேர்ல்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது கேர்ள்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஓகே, இட் வாஸ் ஆல்ரெடி இப்படி தானே என்ன மாதிரி இப்படி தானே த கேர்ள் ஷுட் ஹேவ் த ஸ்வாக். பயங்கர கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கணும். இந்த நயனுக்கும் பார்த்தீங்கன்னா நமிதாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாக், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வி நீட் டு ஹேவ் அன் ஆட்டிடியூட். இப்போ ஆட்டிடியூட் அப்படி இருக்கும்போது நயனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பில்லாவை நம்ப வைக்கணும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எஸ், ஹலோ சார், வணக்கம் சார். May 1 தொழிலாளர்கள் தினம் எப்படி ஞாபகம் வருதோ, அஜித் சார் பர்த்டேவும் ஞாபகம் வரும், அஜித் சார் கூட அசோசியேட் ஆனவங்களும் ஞாபகம் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேர்களில் விஷ்ணுவர்தன் சார் பேர் மட்டும் எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு பேர். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்களே, என் தலைவனை திரும்ப பழைய மாதிரி காட்டுங்கடான்னு நினைக்கும் போது ஒருத்தர் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி படம் தான் இப்போ வரைக்கும் அஜித் சாரோட வாழ்க்கையில் பில்லா. ஸோ எப்படி மங்காத்தா ரொம்ப ஃபேன்ஸ்க்கு ஃபேவரட்டோ அந்த 50th மூவி, ஸோ இப்போ வரைக்கும் தி செலிப்ரேட்டட் பில்லா. ஸோ அப்படி பார்க்கும்போது போன வருஷமும் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முந்தின வருஷமும் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து கிண்டலுக்காக சொல்லலை, எவ்ரி இயர் பில்லா இஸ் கெட்டிங் ரீரிலீஸ் அண்ட் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் பயங்கரமாக. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போயே படம் பேர் பார்க்கும்போது இது உண்மையிலே இப்போ ஒரு 2026 எடுத்த ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு மேக்கிங்கில் இருந்த ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த கலர் நீங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும். இப்போயே என்ன சொல்கிறாங்க அஜித் சார் ஃபேன்ஸ், எவ்வளோ ஆரம்பமை விட பில்லாக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும். ஸோ ஹவு கிரேட்ஃபுல். இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் எல்லாமே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எப்போ பாரு பில்லை பற்றி தான் பேசுவாங்க. சார் அதே மாதிரி நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க. பட் த ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில படங்கள் வந்து அமையும், அதில் பில்லா வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணதுக்கப்புறம் அதே விஷயத்தை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது நேச்சுரலாகவே. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா அவங்க வந்து ஆசையில் கேட்பாங்க, நமக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ யூ கேன் ஒன்லி டெல் தெம் ஓகேங்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். ரைட். இட்ஸ் பிகம் an ஐடென்டிட்டி ஆக்சுவலாக. ரியலி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பழைய இன்டர்வியூவில் சந்திரமுகி டைமில் வந்து ரஜினி சார் கிட்ட ஒரு சில பேர் கொஷின் கேட்குறாங்க, சார் ஒருவேளை பாட்ஷா திரும்ப ரீமேக் பண்ணால் யார் நடித்தா நல்லா இருக்கணும். வித்தவுட் ஹெசிடேஷன் ரஜினி சார் செட் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும், ஹி ஹேஸ் தட் கரிஸ்மா, கெத்தாக இருக்குன்னு. கட் பண்ணால் ஒரு 3 வருஷத்தில் பில்லா ரீமேக் பண்ணுறாங்க நீங்கள். ஸோ இது எப்படி சார், நீங்கள் அதை மேபி இது ஓல்ட் ஸ்டோரியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரஜினி சார் கிட்ட கேட்டிங்களா, இல்லை அமிதாப் சார் கிட்ட கேட்க வேண்டியது இருந்துச்சா, இல்லை யார்கிட்ட அந்த ரைட்ஸ் இருந்துச்சு நீங்கள் போய் கேட்டு ஓகே அஜித் சார் ஓகே பண்ணீங்க? இல்லை, இப்போ எப்படின்னா நான் வந்து அஜித் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து அசோகா டைமில். அசோகா டைமில். ஓகே, அசோகா டைமில் ஷாருக் கூட நடிச்சிருந்தார், சந்தோஷ் சிவன் சார். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஞாபகம் இருப்போமா இருக்க மாட்டோமா, நம்ம இப்போ அசோசியேட் ஆனோம்ல. அப்புறமா வந்து நான் அறிந்து முறையாமலும் பட்டியலெல்லாம் முடிச்சிட்டேன். கூப்பிட்டு பேசி வி வில் மீட் அப்படின்னாரு. சரி, பிக் ஸ்டார்ஸ் வி வில் மீட் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படியே தான் விட்டுருவோம். நம்ம கரெக்டாக திருப்பி ஃபோன் வந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ இதில் என்னென்னா, நம்ம வந்து ரெடிமேடை நம்ம வந்து கதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க போகிறது இல்லை, புரியுதுங்களா? ஸோ அவர் டக்குன்னு கூப்பிட்டுன்னே சொல்லிட்டேன், சார் ஐ ஜென்வலி டோன்ட் ஹேவ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் யூ, ஐ எம் நாட் ஈவன் ப்ரிப்பேர்ட் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது, இல் டேக் டைம், ஜஸ்ட் லெட்ஸ் டூ ஒன் திங், ஹவ் அபவுட் டூயிங் பில்லா அப்படின்னு சொன்னார். நான் வந்து டப்புன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஏன்னா தட் இஸ் நான் அது இன்ஸ்டிங்டிவாக எனக்கு தோணுன விஷயம் வந்து, யூ கேன் போர்ட்ரே யோர் செல்ஃப் ஆஸ் எ டைரக்டர் இன் பேக்கேஜிங் எ ஃபில்ம் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யோசித்து பார்த்தா
அமிதாப் சார் வந்து டான் பண்ணியிருந்தாரு, பில்லா ரஜினி சார், திருப்பி ஷாருக் டான் பண்ணியிருந்தாங்க. நோ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீ என்ன பண்ண போகிற அப்படின்றதான். அப்போ நீங்கள் இது என்னோட பில்லா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்ரீனிவாசன் கேரக்டர்லாம் இருக்காது, நமிதா கேரக்டர் வேறு, நமிதா கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் பில்லாவை பொறுத்த வரைக்கும் வி நீட் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த டார்க் வேர்ல்ட். அவன் வந்து எப்படி ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர்னா ஹவு ஹீ இஸ் அப்படின்ட்டு, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணியே அப்படியே அப்படியே பிளான் பண்ணிட்டு போனது. ஆக்சுவலாக ஷூட்டிங் இது எல்லாமே ஜென்ரலாகவே படம் வந்து நாங்கள் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் டிசைன் த ஃபில்ம் முன்னாடியே, கலர் ஸ்கீம்லேருந்து எல்லாமே. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கூட ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், ஆர்ச்சஸ் பிடிக்காது. ஸோ அந்த லெவலுக்கு டிசைன் பண்ணி பார்க்குறாங்க, பார்க்கல, ஆடியன்ஸ் நோட் பண்ணுறது வேறு விஷயம். இட் இஸ் யுவர் சாய்ஸ் டு டூ த ஜாப் ரைட். அது இன்டென்ஷனலாக பண்ணலனாலும் ஏதோ ஒரு வகையில் அது நம்மளுக்கு அது ஹியூமன் மைண்டுக்கு சைக்காலஜிக்கலாக அது மைண்டில் ஒர்க் ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு கலர்ஸ் கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு கலருக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு மீனிங் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி அஜித் சார் நிறைய நேரங்களில் வந்து கோட் போட்டிருக்காரு, அந்த சூட் போட்டிருக்காரு. பட் பில்லாக்கு அப்புறம் இப்போ எலெக்ஷனில் ஓட் போடுற வரைக்கும் அந்த ஒரு கோட் மட்டும் அவரை விட்டு போல. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு மற்ற யாருக்குமே அந்த அளவுக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக கோட் அந்த ஒரு பிளேசஸ்லாம் போடுறாங்கன்னா பயங்கர சூட்டட் அப்பாக போடுவாங்க. பாலிவுட்லாம் ஸ்டார்ஸ் போடும்போது தி வேர் தட் அந்த போ போடுவாங்க எல்லாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவர் 3 பட்டன் அவுத்து விட்டுருப்பாரு, பயங்கர ஸ்வாகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ யூ வாண்டட் டு பி அது மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே பிளான் பண்ணது தான். ஏன்னா அனு என் ஒய்ஃப் அவங்க தான் காஸ்டியூம் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க தெளிவாக நாங்கள் உட்காந்து டிஸ்கஷனில் தெளிவாக டிசைட் பண்ணது என்னென்னா, இஸ் அ கேங்ஸ்டர். ஓகே, நவ் அவர் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்க போகிறாரா, நான் ரிஃபைண்டாக இருக்க போகிறாரா அப்படின்னா, ஐ வாண்டட் ஹிம் டு பி கூல். இதுதான் மெயின். ஐ வாண்ட் ஹிம் டு பி கூல். ஏன்னா அப்போ ஸோ சம்டைம்ஸ் யூ லீவ் எ ஷர்ட் அவுட் அண்ட் யூ ஜஸ்ட் வேர் அ கோட் அண்ட் சம்டைம்ஸ் யூ வில் கெட் ஃபுல்லி டெக் லினன்ஸ் போடுவார். ஸோ ஈ கேன் பி அன்பிரடிக்டபிள். ஸோ இது பிளான் பண்ணி தான் பண்ணது, எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ காட் ஃபாதர் படம்னாவே அது அவர் அந்த ஒரு போவோட இருக்கிறது தான் மார்லன் பிராண்டோட ஃபோட்டோ ஞாபகம். பெரிய டான். இங்கே கட் பண்ணால் இவரும் பயங்கர ஒரு கேங்ஸ்டர், பட் ஸ்வாகான ஒரு கேங்ஸ்டர். கூல் லுக், அவ்வளோதான். எவ்வளோ சூட் சார் ட்ரை பண்ணீங்க? ஐ மீன் லைக் எவ்வளோ சூட் அந்த படத்தில் போட்டிருப்பார் அஜித் சார்? அது அந்த டைமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2-3 விஷயம் நடந்துச்சு ஆக்சுவலாக பில்லா டைமில். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக இருக்குது, பிளாக்கு ஒயிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான் கலர்ஸ் இருக்கும். ஆனால் பிளாக் ஒயிட்லேயே அத்தனை வெரைட்டியில் தைச்சோம். பிளாக் ஒயிட்லேயே அத்தனை வெரைட்டி தைச்சோம். பிகாஸ் ஃபிட்டிங், சில மெட்டீரியல், டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே மாறும் ஆக்சுவலாக. அவருக்குன்னு எல்லாமே ஸ்டிச் பண்ணது, எல்லாமே பண்ணது, டெய்லர் மேட் ஃபார் எல்லாமே பண்ணது ஆக்சுவலாக. நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நான் வந்து ஆட்டிடியூடோட ஸ்டைலாக இருப்பேங்க அப்படின்னா அது வந்து கற்றுக்கிட்டு வராது, அது தானாக பிறக்கும்போது வந்துருக்கும். இப்போ ரஜினி சாருக்கு வந்து இஸ் காட் தட் ஸ்டைல் ஃப்ரம் பை பர்த். அஜித் சார் இஸ் காட் தட் ஆட்டிடியூட் பை பர்த். ஸோ அந்த ஸ்வாக் அவருக்கு அப்பத்துலேருந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது மெனக்கட்டு அவரை வெளியில் கொண்டு வரணும்னு தேவையில்லை அவருக்கு. ஓகே, எனக்கு இப்போ எப்படி இப்போ அவர் நார்மலாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு மனுஷன். அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ஓகே. இதுக்கு முன்னாடி அவ்வளோ படம் அவர் பண்ணியிருப்பார். பில்லா பண்ணுறதுக்கு முன்னாடி 35+ மூவிஸ் அவர் பண்ணியிருந்தாரு. எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை யாருமே காயின் பண்ணவே இல்லை. ஹவு டிட் யூ கம் வித் தட் ஹேர் ஸ்டைல்? அந்த ஹேர் ஸ்டைல் பயங்கர காமெடி ஆக்சுவலாக. அது நான் சொல்கிறேன். அவர் ஜென்ரலாக அஜித் சார் வந்து நீட்டாக டெக்கப்லாம் பண்ண மாட்டார். ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படி முடிய தூக்கி விட்ருவார். ஒரு இதில் வந்து தூக்கி விடும்போது இப்படி 2 கொம்பு மாதிரி வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ இதையே வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு. அப்போ தூக்கி விட்டது இப்போ திருப்பி எப்படி வரும்னு, இருங்க சார் நீங்கள் தூக்கி விட்டால் தானாக வந்துடும்னு சொல்லிட்டு அப்பப்போ சில வாட்டி தூக்கி விடலன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் போய்ட்டு அந்த கொம்பு மட்டும் போட்டு விட்டு வந்துடுவேன் நான் ஷார்ட்டில். அவரே சில வாட்டி போட்டு வரலன்னா சீஃப் அப்படின்னுவார், நம்மளே போய்ட்டு நேராக கொம்பு போட்டு விட்டு வந்துடுவோம். ஸோ தட் கேவ் அ லுக் ஆக்சுவலாக. தட் கேவ் அ லுக், வெட் லுக் வித் அ லிட்டில் ஹார்ன், கொஞ்சம் ரிவர்ஸ் டிமானிக், கொஞ்சம் அந்த மாதிரி. ஸோ இது தானே அமைஞ்சது ஆக்சுவலாக. அது இல்லை, அது பயங்கரமான ஒரு ஹேர் ஸ்டைல் சார் அது பார்க்கும்போது. ஏன்னா பிரபு சார் வந்து பிகினிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அஜித் சாரோட ஸ்டில்ஸ் வரும் பின்னாடி, இவன் தான் அப்படின்னு சொல்லி பில் அப்படின்னு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரையல் ஷூட் எடுத்த ஸ்டில்ஸ் அவர் வீட்டில். அந்த ஸ்டில்ஸை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, நீங்கள் சொன்ன அந்த கொம்பு கிம்பு எல்லாமே இருக்குல்ல, அதில் இருக்கும். சரி, இப்போ நிறைய லுக்ஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணீங்களா இது எண்டப் ஆகிறதுக்கு முன்னாடி? Do you have any other look for பில்லா? வேற மாதிரி டோட்டலாக இருந்தீங்க இங்கே வந்தீங்களா? இல்லை, we didn't have anything. ஏன்னா ஜென்ரலி when I keep observing everything actually, so that worked. ஓகே. சரி, பில்லால எப்படி அஜித் சார் சீன் இது எல்லாமே? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பில்லா எப்படின்னா ஒரு நியூ ஏஜ், பயங்கர ஒரு நியூ ஏஜ் மூவி.
இப்போ நீங்கள் குறும்பு படத்தில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் நீங்களும் யுவன் சாரும் சேர்ந்தா ஒரு ரீமேக் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆசை ஆசை நூறு. நூறு. அது செம்ம ஹிட் ஆச்சு. இங்கே திரும்பவும் ஒரு ரீமேக் பிளான் பண்ணி ஒரிஜினல் வெர்ஷனுக்கு பயங்கரமாக மேட்ச் பண்ணி, இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஒரிஜினல் பில்லாவா இதுவான்னு கேட்டால் அஜித் சார் பில்லா தான் பிடிக்கிறேன்னு சொல்கிறவங்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு லைனை சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு பக்கம் அஜித் சார் ஃபேமஸ் ஆகுறாரு, இந்த இதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. நயன்தாரா மேமோட அந்த ஸ்விம்மிங் பூல் சீன் வந்து அது இன்னும் ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு. நீங்கள் அந்த டைமில் அவங்களும் ஒரு பீக் ஹீரோயினாக இருக்காங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்களா, சார் இது கொஞ்சம் கிளாமர் அதிகமாக இருக்குது சார், யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. சார் அஜித் சாருக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, எப்படி சார் பிகினி போட்டு ஒரு ஹீரோயினை நடக்க வைப்பீங்க? அதுவும் அஜித் சார் அங்கே நின்று அதை வேற பார்ப்பாரு, அதுவும் ஒரு ஷாட் வந்து ஹிப்லேருந்து ஒரு ஷாட் அதில் பில்லான்னு எழுதியிருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறது செட் ஆகணும், ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இல்லைனா யார் வேணால் உங்களை ஈஸியாக சார் வேணான்னு சொல்லிட்டு மாற்றிருக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? இல்லைங்க, இப்போது வேர்ல்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, பில்லாவோட வேர்ல்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது கேர்ள்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்றது வந்து பிளான் பண்ணது. ஓகே, இட் வாஸ் ஆல்ரெடி இப்படி தானே என்ன மாதிரி தெரிஞ்சு இப்படி தானா த கேர்ள் ஷுட் ஹேவ் த ஸ்வாக். பயங்கர கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கணும். இந்த நயனுக்கும் பார்த்தீங்கன்னா நமிதாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாக், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தி நீட் டு ஹேவ் அன் ஆட்டிடியூட். இப்போ ஆட்டிடியூட் அப்படி இருக்கும்போது நயனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பில்லாவை நம்ப வைக்கணும். ஏன்னா ஷி ஹஸ் கம் ஃபார் ரிவெஞ்ச். ஸோ நம்ப வைக்கிறதுக்கு ஷீ ஷுட் கோ ஃபுல் ஆன் அண்ட் ஃபுல் இன், எந்த டவுட்டுமே இல்லாமல் டக்குன்னு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அந்த கேரக்டர் ஜம்ப் ஆகிடும். பிகாஸ் ஷீஸ் ஆன் வேற ஒரு சைடு. ஸோ அந்த ஸ்விம் சூட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நயனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் கோட் அ வெரி ஹோம்லி லுக். அதுக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தை பேச ஒரு வார்த்தையில் ஒரு மாதிரி அவங்கள ஒரு ஹோம்லியே காமிச்சிருந்தாங்க. மேபி வல்லவன் படத்தில் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக நடிச்சிருப்பாங்க. கோட் வெரி ஹோம்லி லுக். ஷீஸ் கோட் வெரி ஹோம்லி லுக். நான் வந்து அஜித் சார் பற்றி சொன்ன தெரியுமா, ஒரு ஆட்டிடியூட், ஒரு ஸ்வாக் ஒன்று இருக்கும் அவங்ககிட்டன்னு. அந்த ஆட்டிடியூட் வந்து நயன்கிட்டையும் இருக்குது. அந்த கேரக்டரை, அந்த ஒரு ஆட்டிடியூடை நம்ம நிறைய படத்தில் பார்க்கல. ஏன்னா ஷீ இஸ் பீன் பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். நான் நல்லா பழகினதால ஐ நோ ஷீ ஹேஸ் தட் ஆட்டிடியூட். ஸோ ஷீ கேன் ஈஸிலி கேரி இட் அவுட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் நயன் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப புதுசாக இருக்கும். என்ன சொன்னாங்க நயன்தாரா, நீங்கள் இந்த இப்படி ஒரு சீன் இருக்குது பிகினியில் தான் நீங்கள் வந்து ஆகணும்? நோ 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 ஷி டிடன்ட் ஹெசிடேட். ஷி செட் நோ நோ பிகாஸ் ஷி இஸ் வெரி ஸ்மார்ட். என்னன்னா கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா then she will do it and she will be prepared for it. And at the time that she prepared for it, hey, are you very sure? Yeah, okay lo okay okay அப்படின்னு சொல்லிட்டு she was asking me because she want to know if the director is absolutely. I said I'm absolutely sure it will work. Then she will never question because அந்த ஒரு ரேப்போ இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு எப்பவுமே. ஸோ இட் ஜஸ்ட் ஒர்க். பிகாஸ் ஒரிஜினல் பில்லில் நிறைய சீன்ஸ் வந்து ஒரிஜினல் பில்லை அப்படியே தழுவி எடுத்திருப்பீங்க. இந்த சீன்லாம் பழைய வெர்ஷனில் இருக்காது. ஸோ அந்த ஒரு கதையாகவே பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக ஒரு அது ஸ்வாகாக ஒரு உட்காந்துட்டு இருக்கிறது, நயன் இப்படி வரது, திரும்ப இங்கே தான் நமிதா வருது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கேமே பயங்கரமாக இருக்கும், நயன் வர்சஸ் நமிதா. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து அந்த செஸ் சீன் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது பயங்கர வைரலாக நிறைய இடத்துல பார்க்கப்பட்டுச்சு. இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு படங்கள் வைக்கும் போது, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் கேரக்டர் இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் சந்தானம் சாருக்கு பதிலாக வடிவேல் சாரை யூஸ் பண்ணுறதெல்லாம் பேசியிருந்தாங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் நிறைய வெளியிலேருந்து சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஓகே இது வேணும் இது வேண்டான்னு நீங்கள் எது முடிவு பண்ணீங்க? மேபி வடிவேல் சார் கூட ஆரம்பிக்கலாமே, அவங்க சொல்லியிருந்தாங்களா மற்றவங்க வடிவேல் சார் வச்சு போகலாம்? அது எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை. ஓகே, ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன், இந்த படத்தை பண்ணாதுன்னு தான் சொன்னாங்க எல்லாரும். ரிஸ்க் இல்லை ரொம்ப? இல்லைங்க, அது நிஜமாவே நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ தேர் ஆர் சம் பிக் பீப்புள் ஹூ ஆக்சுவலாக உங்கள் மேலே ஒரு கன்சர்ன் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்பா ரஜினி சார் வந்து இன்னைக்கு கூட சூப்பர் ஸ்டார்ப்பா, அவர் பண்ண படத்தை நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், விளையாட்டுத்தனமா எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல அப்படின்னு. தேவர் சிட்டிங் இன் குவைட் பிக் பொசிஷன். பட் ஒரு அக்கறையில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நல்லா வரவங்க படம் நல்லா இருக்குவாங்க, பிகாஸ் யூ நீட் ப்ரூஃப், யூ நீட் டு சி அண்ட் ஐ கேனாட் கீப். எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன். நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, வடிவேல் எதுனா உங்களுக்கு அதை விட படமே பண்ண வேணாம் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் இந்த வித் ஃபர்தர். பட் அஜித் சார் வாஸ் வெரி ஷுர் அண்ட் வி வேர் வெரி ஷுர். ஸோ என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு போய்ட்டோம் ஷூட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே யார் என்கிட்ட அது வேண்டானாங்களோ கூப்பிட்டு யூ ப்ரூவ் மீ ராங் அப்படின்னாங்க. அண்ட் இட் இஸ் லுக்கிங் அவுட்ஸ்டாண்டிங். தே ஹேட் த ஹார்ட் ஈவன் டு சே தட். வாட் வாஸ் மிஸ்டர் விஷ்ணுவர்தன்ஸ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் பில்லா பிஜிஎம் கொடுத்த உடனே? பில்லா பிஜிஎம் வந்து ஒரு செம்ம காமெடி இருக்குங்க. அது ஆக்சுவலாக பில்லா பிஜிஎம்மே கிடையாது. ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே நம்ம வந்து பண்ணும்போது இப்போ யுவன் வி நீட் அ தீம், ஒரு தீம் ஒன்று வேணும்னு. நான் மீண்டும் நானாக வேண்டும், அதில் பார்த்தீங்களா அந்த சாங்கில் இந்த பில்லா டியூன் வரும். அது வந்து சாங்க்காக கம்போஸ் பண்ண ஒரு பிட் ஆக்சுவலாக. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சொன்னால் இதையே எடுத்து நம்ம வந்து வில் யூஸ் இட் ஃபார்
திங். அப்போ எலக்ட்ரிக் கிட்டாரில் ஃபுல்லாக அந்த மாதிரி வேரியேஷன் வரும்போது ஒரு ஆட்டிடியூட் ஒன்று வந்துருச்சு ஆக்சுவலாக. இப்பயும் அந்த பாட்டில் அந்த மியூசிக் அதான் நான் மீண்டும் நான் அவங்க ஒன்று பாருங்க, அதே ஆமா தோல். எக்ஸாக்ட்லி ஸோ அந்த பாட்டுலேருந்து தான் எடுத்து திஸ் பிகம் த ஐகானிக் பிஜிஎம். பயங்கரமா சரி. இப்போ அந்த படம் வரும்போது ஒவ்வொரு படத்தை பத்தி எல்லாமே பாராட்டினாங்க, அது எல்லாமே ஓகே சார். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வகையான அது நெகட்டிவ் கமெண்ட்னு சொல்ல முடியாது, சில பேர் கிண்டல் பண்ணாங்க. என்ன அஜித் சார் நடந்துகிட்டே இருக்காரு, படம் முழுக்க நடந்துகிட்டே இருக்காரு. நிறைய ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ்லாம் அப்படி எழுதிருந்தாங்க. ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருந்தது, பட் கிரிட்டிக்ஸாக நிறைய எழுதிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி அந்த டைம்ல அதை ரிசீவ் பண்ணீங்க? நான் தானே நடக்க விட்டேன். நான் வந்து முழுசா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஐ நோ இட் வில் ஒர்க் பிகாஸ் ஒரு அண்டர்லைன், ஐ நீட் லாட் ஆஃப் அண்டர்லைன்ஸ். ஸோ அது ஒன்று தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் படத்தில் ஆக்சுவலாக. ஸோ ஹை ஸ்பீட்ஸ் அண்ட் வாக்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், அது ஒரு ஸ்வாக், அதுக்காக பண்ணது. இல்லை எதனாலனா அஜித் சார் கேட்டாரா இந்த விஷயத்த? லைக் ஓகேவா? நிறைய அவர் கேட்பார் ஆக்சுவலாக. பட் த திங் இஸ் ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். இப்போ ஒரு விஷயம் என்னென்னு, அஜித் சார் கிட்ட ஒரு படம் வந்து உங்களை நம்பி பண்ணலாம் அப்படின்ட்டாருன்னா ஹீ வில் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ. அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க நம்ம ஷோல்டரில் தான். ஸோ அது ஒன்று. அண்ட் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்டுங்க, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். படம் பார்க்கும்போது தான், டப்பிங் பண்ணும்போது படம் பார்க்கும்போது தான் சொன்னார், ஐ எம் வாக்கிங் அ லாட் இல்லை அப்படின்னாரு. ஓகே எனக்கு என்னன்னா, இப்போ நடக்கும்போது நீங்கள் வந்து மேபி அதுக்கு ரீசன் சொல்லியிருப்பீங்களா, இல்லை அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இல்லை. பட் உங்கள் மைண்டில் உங்களுக்கு ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரியும், இங்கே நடக்கும்போது எனக்கு இது வரும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய மாண்டேஜ் சாங்ஸ்லாம் வரும்ல, அதில் டாப் 10 மாண்டேஜ் சாங்ஸ்னு எடுத்தால் ஐ வுட் 100% ரேட் பட்டியலில் இருக்க போக சாங். அவ்வளோ அழகான ஒரு பாட்டு, அவ்வளோ அழகான ஒரு மாண்டேஜ். இப்போ எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், சலிக்காது. ஸோ அப்படி சொல்லும் போது நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் வந்து பிஜிஎம் போட்டு விட்டு நடக்க விடுவீங்களா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவீங்களா? ஜிஎம் சார்லாம் வேட்டையாடி விளையாட சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் அங்கேருந்து இங்கே நடந்து வரணும், எதுக்கு அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க சார். அங்கேருந்து நடந்து வரணும், இங்கேருந்து வரணும் சார், கேமரா இங்கே இருக்கும், இது மட்டும் தான் சொல்லுவாராம். ஸ்டில் கமல் சார் டஸ் இட். அஜித் சார் நீங்கள் சொன்ன உடனே கேட்பாரா, ஆர் சார் எதுக்காக, என்ன காரணம், அது எல்லாமே கேட்பாரா? அதே கதை தான். சரி இங்கேருந்து இங்கே வரணும்னா ஓகே அப்படின்ட்டு. பட் என்ன ஒன்று எந்த ஆட்டிடியூடில் வரணும், யூ நீட் டு ஹேவ் அ லிட்டில் ஆங்கர், இல்லை கொஞ்சம் ஸ்வாகோட வாங்க, இல்லை உங்களை யாராவது பார்த்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படிப்பாங்க. ஸோ வெரைட்டிஸ் நடக்கிறதுல வெரைட்டி மட்டும் தான் கொடுத்தோம். அதே கதை தான். வி டிடன்ட் ஹேவ் அ பிஜிஎம் இன் பிளேஸ். ஏன்னா அந்த இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பிஜிஎம்மே இல்லைங்க. ஈவன் இஃப் ஐ ஹேவ் டு புட் அ ரஃப் பிஜிஎம் ஆல்சோ இட் டோன்ட் ஒர்க் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஷூட் பண்ணுற ஸ்பீடில் ஓகே வெயிட் பண்ணப்பா, ஓகே நீ மியூசிக் போடுன்னு, we don't have time for that actually. So we were on a rampage shooting. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.